ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் ஃபேர் போயிருந்தோம். நெய்வேலியில் புக் ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ தான். ஸோ அப்படியே நான் எனக்கு தேவையான கைடு மட்டும் தான் அங்கே வாங்கலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தாங்க இருக்க ரைடில் நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அட்ராக்ட் பண்ணதுனால என்ன பண்ணேன், அந்த ரைடில் ஏறி போயிட்டேன். ஆரம்பத்தில் என்ன போகும்போதுனா என்னடா இது அம்மா ஸ்லோவாக போயின்னு நினச்சி முடிக்கல, அப்படியே ஒரு வேகமாக போச்சு பாருங்கள். எப்படா இந்த ரைடு முடியும், அப்படியே தலை சுற்று, அப்படியே பறந்து போயிடும் நம்மளுக்கு காற்றுல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஒரு ஃபுட் கோர்ட்டை தேடி போகணுன்னு தேடினேன். அது தேடி போனேன். அதுக்கப்புறம் ஒரு மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் மில்க் ஷேக் வாங்கி குடித்தேன். நல்லாவே இருந்துச்சு. சரி வந்தோம், கைடு வாங்கினோம், ரைடு போனோம், சாப்பிட்டோம். அப்புறம் என்ன மறுபடியும் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ இந்த புக் ஃபேரை போகிறதுக்கே எனக்கு ரொம்ப மனசே கேட்கல. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அப்படியே ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே நான் மட்டும் மெதுவாக போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளூட் பார்த்தேன். சரி இந்த ஃப்ளூட் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதுவும் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பாலும் வாங்கினேன். எனக்கு பால் ரொம்ப பிடிக்கும், அந்த பால் வாங்கினேன். சரி ஓகே, புக் ஃபேருக்கு அப்படியே பாய் கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.